வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேசிய அரசாங்கத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு ஏகமனதாக அனுமதி. மைத்ரிபால සිරිසේන මැතිතුමාගේ නායකත්වයෙන් රජයක් පිහිටීම සඳහා අවශ්‍ය කරන සහයෝගය සහ එකඟතාවය ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ මධ්‍යම කාර්යාලයට ලබා දුන්නා. நாடு மற்றும் மக்களின் வெற்றியை இலக்காக கொண்டு அனைத்து தீர்மானங்களையும் எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. ஹந்துனித்தி மற்றும் மாயாதுனி ஆகியோர் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில். தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான அனுமதியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு ஏகமனதாக இன்று வழங்கியது. கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இன்று கூடியது. தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான காரணிகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. நிமா ஸ்ரீபாலடி சில்வா, சரத் அமுனுகம, SP திசாநாயக்க, மஹிந்த சமரசிங்க மற்றும் சுசில் பிரேமஜயந்த் ஆகியோர் இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான வேண்டுகோளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில் நாம் விடுத்தோம். அதன் பிரகாரம் 2 வருடங்களுக்கும் குறைந்த கால பகுதிக்குள் மைத்ரிபால சிறிசேனவின் தலைமைத்துவத்தில் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கான அனுமதியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இன்று வழங்கியுள்ளது. புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு அமையவே நாம் செயற்படுகின்றோம். தேசிய அரசாங்கம் கட்சியின் பதவிகள் தொடர்பில் எவ்வித சிக்கலும் இல்லை. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எடுத்த அனைத்து தீர்மானங்களுக்கும் மத்திய செயற்குழுவில் அனுமதி கிடைத்துள்ளது. பிரதமர் தொடர்பில் குழுவை தீர்மானிக்கும். எமது அரசியலமைப்புக்கு அமைய பொது தேர்தலில் அதிக ஆசனங்களை பெறும் கட்சியினால் அரசாங்கத்தை அமைக்க முடியும். ஐக்கிய தேசிய கட்சி அல்ல. தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதாக இருந்தால் அது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையிலேயே ஸ்தாபிக்கப்படும். அரசியலமைப்புக்கு அமைய ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் கூட்டமைப்பின் தலைவர் என்ற ரீதியில் ஸ்தாபிக்கப்பட உள்ள அரசாங்கம் தொடர்பில் ஆராய்ந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அவரின் கருத்தை தெரிவித்தார். எதிர்காலத்தில் சர்வதேச ரீதியிலும் தேசிய ரீதியிலும் விடுக்கப்படுகின்ற அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு நாம் இணக்கப்பாடுடன் செயற்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர் இதன்போது கூறினார். ஜனாதிபதியின் யோசனைக்கு மத்திய செயற்குழுவின் இணக்கப்பாட்டையும் பெற முடியும். ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு தேவையான வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அரசாங்கம் ஒன்றை அமைப்பது அவரது தீர்மானமாகும். மத்திய செயற்குழுவின் இரகசியமான விடயங்களை கூற முடியாது. எனினும் ஜனாதிபதிக்கு முழு அதிகாரத்தையும் வழங்கியுள்ளோம். அவரின் தலைமைத்துவத்துடன் அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவிகளை ஏற்காது வரையறுக்கப்பட்ட ஒரு காலத்திற்குள் ஒத்துழைப்பு வழங்குவது எமது தேவையாகும். கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகளுடன் 2 வருடங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியும். பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி மக்களின் வாக்குகளை சூறையாடியுள்ளனர். மக்களின் வாக்குகளை எமது கட்சியில் உள்ள சிலரே சூறையாடியுள்ளனர். அது தொடர்பில் நாம் வேதனைப்பட போவதில்லை. சுனாமி வந்தபோது ரயில் என்ஜின்கள் அடித்துச் செல்லப்பட்டன. ரயில் கடவைகள் உடைந்து சென்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனை போன்று இதுவும் ஒரு சுனாமிதான். இதுவரை மத்திய செயற்குழு கூடிய பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி இம்முறை தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்தனர். நாடு மற்றும் மக்களின் வெற்றியை நோக்காக கொண்டு அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச மற்றும் தேசிய சவால்களின் போது சரியான வகையில் அரசியல் செயற்பாடுகளில் கட்சி ஈடுபட வேண்டும் எனவும் இதன்போது கூறப்பட்டது. இணக்கப்பாட்டுடன் செயற்படுவதனூடாக மாத்திரமே நாட்டையும் மக்களையும் வெற்றி பாதையில் இட்டுச் செல்ல முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான சிறந்த வழி தேசிய அரசாங்கமாக செயற்படுவது எனவும் குறிப்பிட்டார். தேசிய அரசாங்கமாக செயற்படுவது தொடர்பில் கட்சிக்குள் கலந்துரையாடி அறிக்கையிடுவதற்கு ஜான் செனவிரத்ன தலைமையில் இங்கு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு குழுக்களாக பிரிந்திருக்காது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒன்றிணைந்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்ற நிலைக்கு நாம் வந்துள்ளோம்.
இன்னும் சில நாட்களுக்குள் இந்த தீர்மானங்கள் தொடர்பில் நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் ஊடாக உறுதியான தீர்வொன்றை பெற்றுக் கொள்ள முடியும் என நாம் எண்ணுகின்றோம். ගන්නාව තීන්දුව කියන එක පිළිබඳව පත් කළ කමිටුව හරහා යම්කිසි නිශ්චිත තීන්දුවක් ගන්න බලාපොරොත්තු වෙනවා. කමිටුව මගින් ඉදිරියේදී ගන්න அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்படும். பல்வேறு கருத்துக்கள், யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எதிர்வருகின்ற சில தினங்களுக்குள் தேவையான தீர்மானங்களை எடுப்பார்கள் என நான் நம்புகின்றேன். ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆகியன கைகோர்க்கின்ற அரசாங்கமாக அடுத்த அரசாங்கத்தை நியமிக்குமாறு ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கட்சியின் தீர்மானமே எமது தீர்மானமாகும். மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் இருவரும் இன்று பெயரிடப்பட்டனர். முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் சரத்சந்திர மாயாதுன்னே மற்றும் சுனில் ஹந்துனதி ஆகிய இருவரும் மக்கள் விடுதலை முன்னணியில் பெயரிடப்பட்டுள்ளனர். இவர்களின் பெயர்களை தேர்தல்கள் ஆணையாளருக்கு அறிவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் கே டி லால்காந்த் மேல்மாகாண சபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளார். தேசிய அரசியல் தேவை மற்றும் மாகாண சபை உறுப்பினர் பதவியை முறையாக முன்னெடுத்தல் ஆகிய இரண்டு விடயங்களை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்துள்ளேன். வேறு அரசியல் தேவைகளின் போது மாகாண சபைக்கு நாங்களே சென்றோம். எனினும் தற்போதைய புதிய அரசியல் நிலைமைக்கு அமைய கட்சி புதிய திட்டங்களுக்கு அமைய செயற்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் நியூஸ் போஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சினைக்கு, விதேசமாக தமிழ் மக்களுடைய பிரச்சினைக்கு ஒரு நியாயமான, நிரந்தரமான, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது நமது முக்கியமான இலக்கு. அவ்விதமான ஒரு தீர்வு ஏற்பட்டால்தான் இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் சம பிரஜைகளாக கருதப்படலாம், சம உரிமையுடன் இந்த நாட்டில் கௌரவமாக வாழ்ந்தால். அந்த இலக்கை அடைவது நமக்கு அமைச்சர் பதவியில் ஏற்பதிலும் பார்க்க ஒரு முக்கியமான விடயம் என்று நாங்கள் கருதுகின்றோம். சபாநாயகர் பதவியை நாங்கள் ஏற்க வேண்டும் என்று பிரேரணை முன்வைக்கப்பட்டால் அது விடயம் சம்பந்தமாக கட்சி ஒரு முடிவெடுக்க வேண்டும். கட்சி எடுக்கின்ற முடிவின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். பாட்டலி சாம்பிக்க ரணவக்க இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்த நல்லாட்சிக்கான முன்னணியில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக செயற்படுவார்கள் என நாம் நம்புகின்றோம். 2020 ஆண்டு வரை இன்னும் ஒரு பொது தேர்தல் இடம்பெறப்போவதில்லை. ஜனாதிபதி தேர்தலும் இல்லை. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எமக்குள்ள சர்வதேச அழுத்தங்கள், பொருளாதார மற்றும் அரசியல் சவால்களை வெற்றி கொள்வதற்கு இது வழிவகுக்கும் என நாம் நம்புகின்றோம். போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் ஒரு சில விவகாரங்கள் தொடர்பான விசாரணைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலிடம் மீண்டும் இன்று போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினர் வாக்குமூலம் பதிவு செய்தனர். ஹெஜின் உடன்படிக்கை தொடர்பிலும் தனியார் நிறுவனம் ஒன்று நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் பொறுப்பேற்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பிலும் இங்கு வாக்குமூலம் பெறப்பட்டது. ඔක්කොට උත්තර දීලා තියෙනවා මේ එච්චරයි. මම දන්නේ නැහැ කැතයිද කියලා. ඔක්කොම ප්‍රශ්නවලට උත්තර දීලා තියෙනවා. ඒ වුණාට දැන් සමහරක් අය මේ ආසයින්නේ ප්‍රශ්න අහන්න. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவின் சொத்துக்கள் தொடர்பில் போலீஸ் நீதி மோசடி விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். சட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படும் இந்த விசாரணைகளுக்கு சட்ட ரீதியாக வழங்கக்கூடிய அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம். விமல் வீரவங்சவையும் நாளை இங்கு அழைப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். எவ்வாறு வாழ்கின்றீர்கள், மின்சார நீர் கட்டணங்களை எவ்வாறு செலுத்துகின்றீர்கள் போன்ற பல விடயங்களை கேட்டுள்ளனர். இதேவேளை கிழக்கு மாகாண சபை தலைவர் ஆரியவதி கலபதி போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர கூறினார். போலீஸ் தலைமையகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு உதய கமன்பில அழைக்கப்பட்டுள்ளார்.
வங்குரோத்தடைந்த ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஒருவரை அழைத்து வந்து அவருக்கு சொந்தமான $1,00,000 பெறுமதியான பங்குகளை அவரினால் வழங்கப்பட்ட அட்டர்னி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி விற்பனை செய்ததாக என் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரைன் வேர்டிக் என்ற நபரிடம் பங்குகள் அவரிடம் எப்போதும் இருக்கவில்லை என போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அவரிடம் இருந்து கொள்ளையடிப்பதற்கு அவரிடம் பங்குகள் இருக்க வேண்டும். அத்துடன் அவர் அட்டர்னி அனுமதி பத்திரத்தை வழங்கியதாக எந்தவித சாட்சியும் இல்லை. அதனால் இந்த முறைப்பாடு அடிப்படையற்றது. எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக செயற்பட போவதில்லை என போலீசார் கூறினர். நியூஸ் போஸ்டின் பிரதான செய்தி தொடர்கின்றது. கடந்த பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை வரவேற்கும் நிகழ்வுகள் இன்றும் இடம்பெற்றன. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட கலாநிதி ஹர்ஷ டி சில்வாவை வரவேற்கும் நிகழ்வு கொழும்பு எத்தில்கோட்டையில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனது தொகுதியை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பை பிரதமர் எனக்கு வழங்கினார். அதன்படி நாம் நமது தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளோம். நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்காக சேவையாற்றியுள்ளோம். இது பலாத்காரமாக பெறப்பட்ட வெற்றி அல்ல, பணம் வழங்கி பெறப்பட்ட வெற்றி அல்ல, மக்கள் ஆதரவுடன் வழங்கப்பட்ட வாக்கினால் பெறப்பட்ட வெற்றியாகும். ஐக்கிய தேசிய கட்சியில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் சத்துர சேனாரத்ன நேற்று கழனி ரஜமஹா விகாரைக்கு சென்று ஆசி பெற்றுக் கொண்டார். இந்த நாட்டில் யாரும் எதிர்கொள்ளாத சவாலாகும். 4 வாரங்களுக்குள் நான் கம்பகாவிற்கு வருகை தந்தேன். முகவரியின்றி, வீடின்றி, காரியாலயமின்றி இங்கு வந்தேன். எனவே கம்பகா மக்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்தினையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நான் திடசங்கற்பம் பூணுகின்றேன். தேர்தலின் பின்னர் சில வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கேகாலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் அனுருத்த பொல்காம்பல இன்று தேர்தல் ஆணையாளரை சந்தித்து முறைப்பாடு செய்தார். கேகாலை மாவட்டத்தில் விருப்பு வாக்குகள் அதிகளவு எனக்கு குறைவடைந்துள்ளன. இதன் காரணமாக இன்று தேர்தல் ஆணையாளரிடம் முறைப்பாடு செய்தோம். எதிர்காலத்தில் இது தொடர்பில் பூர்வாங்க விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். விருப்பு வாக்குகள் வெளியிடப்பட்ட நிலையத்தில் ஏதேனும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதா என பார்க்குமாறு கூறியிருக்கின்றேன். அவ்வாறு இல்லையாயின் விருப்பு வாக்குகளை எண்ணும் சந்தர்ப்பத்தில் நான் கூறிய காரணங்கள் தவறாயின் அதற்காக செலவு செய்யப்படும் நிதியினை நான் வழங்க தயார் என அவருக்கு தெரிவித்துள்ளேன். අසාර්ථකයි බොරුවක් බවට පත් වුණොත් මම ඒ සඳහා වැය වෙන සියලු මුදල් ගෙවීමට මම බැදී සිට මම එතුමාට පැහැදිලි කරා. பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதான கட்சிகளின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கான பெயர்கள் இதுவரை தேர்தல்கள் செயலகத்திற்கு வழங்கப்படவில்லை. தேசிய பட்டியல் மூலமான பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகளின் பெயர்களை எதிர்வரும் 26ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிக்க வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பை பெற்றுள்ள கட்சிகளிடம் அதற்கான பேர் விவரங்களை அனுப்பி வைக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது கூறினார். பாராளுமன்ற தேர்தலில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் பெயர்கள் இன்று வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை புதிய பாராளுமன்றத்தை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கூட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக நிறுவப்படவிருந்த தகவல் கர்மபீடம் திறக்கப்படும் திகதிகளில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கர்மபீடத்தை ஆகஸ்ட் மாதம் 23, 24 மற்றும் 25ஆம் திகதிகளில் திறப்பதற்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. 8வது பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள அனைத்து மக்கள் பிரதிநிதிகளின் பெயர்களும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகவல்கள் மற்றும் ஆவணங்களை விநியோகிப்பதற்காக திறக்கப்படவுள்ள தகவல் கர்மபீடம் ஆகஸ்ட் 24, 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் திறக்கப்படும் என்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலகுவாக பாராளுமன்றத்தினுள் பிரவேசிப்பதற்காக உறுப்பினர்கள் தமது தேசிய அடையாள அட்டை அல்லது தங்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வேறு ஆவணங்களை எடுத்து வர வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நிரந்தர பஸ் தரிப்பிடம் இன்மையால் அரசு மற்றும் தனியார் பஸ் ஊழியர்களுக்கு இடையில் நீண்ட காலமாக முருகல் நிலை தொடர்ந்து வருகின்றது. தனியார் பஸ் தரிப்பிடத்தை சுற்றி இலங்கை போக்குவரத்து சபையினரால் நேற்றிரவு முட்கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டமையே முருகல் நிலை ஏற்படுவதற்கான காரணமாகும். இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்திருந்தார்.
இலங்கை போக்குவரத்து சபையினரும் தனியார் போக்குவரத்து சபையினரும் ஒரு புரிந்துணர்வோடு தங்களது நேர அட்டவணைக்கு ஏற்றால் போல் அந்த தங்களது சேவைகளை வழங்குமாறு பணிப்புரை விடுத்திருக்கின்றேன். அதற்கு 2 பகுதியினரும் தங்களது சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். பிரதான பஸ் நிலையம் ஒன்று கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இல்லாமல் இருக்கின்றது. உருவாகிய பிரச்சனை அல்ல, நீண்ட காலமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை. இதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பிரதான பஸ் தரிப்பு நிலையம், ஒரு தரமான பஸ் தரிப்பு நிலையத்தை நாங்கள் அமைக்க வேண்டும். அதற்கான நிதி தற்பொழுது எனது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் 58 லட்சம் ரூபாய் நிதிகள் இருக்கின்றது. போதாமல் இருக்கும் என்று சொன்னால் அமைச்சனூடாகவும் நிதியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். ஏற்றுமதி செய்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை ஆமைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களனி பேலியகுடி பகுதியில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் 424 ஆமைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. இதற்கு முன்னரும் சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு சட்டவிரோதமான முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளனவா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட ஆமைகளின் பெறுமதி இதுவரை கணக்கிடப்படவில்லை. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இலங்கையை பொறுத்தவரையில் பொது போக்குவரத்து முக்கியத்துவம் பெறுகின்றது. கிராமப்புறங்களில் பெருந்தெருக்கள் மற்றும் அதிவேக வீதி வசதிகளற்ற நிலையில் அங்குள்ள மக்களுக்கு வளமையான போக்குவரத்து மார்க்கமே அவசியமாகின்றது. கிராமங்கள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் போக்குவரத்து தொடர்பில் தினம்தோறும் மக்கள் பிரச்சினைகளை எதிர்நோக்கிய வண்ணமே உள்ளனர். திருகோணமலை புளியங்குளம் கிராம சேவகர் பிரிவின் தேவாநகரே இது. இந்த பிரதேசத்தில் அமைந்துள்ள தேவாநகர் வீதி இங்கு வாழும் மக்களின் பிரதான போக்குவரத்து மார்க்கமாக காணப்படுகின்றது. எனினும் இந்த பாதையின் தற்போதைய நிலை தொடர்பில் மக்கள் இவ்வாறானதொரு அவதானத்தையே வெளியிடுகின்றனர். நாங்கள் குடியேறின காலம் 94ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இங்கு வரை காலமும் இங்கதான் இருக்கோம். தேவானர் கிராமம் உதயபுரி மேல்வீதி ரோட்ல இருந்து மழை தண்ணிகள் வந்தா இருக்கல, அங்கே பள்ள கையல்கள் இருக்கிறபடியே எங்களுக்கு தண்ணிகள் எல்லாம் இதால் பண்ணி பிள்ளைகள் ரோட்டால நடந்து போயிடாது. ஓட்டோவில் ஒரு கற்பணி தாய்மார்கள் ஓட்டோவில் போய் வர்றதெல்லாம் சரியான கஷ்டமா இருக்குது. நிறைய அதிகாரிகளுக்கு எல்லாம் நாங்க அறிவித்தல் கொடுத்திருக்கோம், கடிதம் கொடுத்திருக்கோம். எலெக்ஷன் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் நாங்க நிறைய லெட்டர் கொடுத்திருக்கோம். ஆனா இந்த ரோட்டை இன்னுமே புனரமைக்கல. கடந்த 20 வருடங்களுக்கு மேல் இந்த வீதி புனரமைப்பு இன்றி குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. மழைக்காலங்களில் வீதிதோறும் சேறு சகதி நிறைந்து காணப்படுவதால் பாடசாலை செல்லும் மாணாக்கரின் சீருடைகளும் அழுக்கடைந்து கல்வி நடவடிக்கைகள் பாதிப்படைவதாக பெற்றோர், ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நாங்க செல்நாயபுரம் இந்து மகாவித்யாலயம் ஸ்கூலுக்கு போறோம். இந்த ரோட்டால தான் டெய்லி போய் வரணாங்க. இந்த ரோட் மழை பெஞ்சா குண்டும் குழியுமா இருக்கு. இதால டைமுக்கு ஸ்கூலுக்கு எங்களுக்கு போக இல்லாம இருக்கு. இதை உரிய அதிகாரிகள் கவனத்திற்கு எடுக்குமாறு கேட்டுக்கிறோம். நான் தேவானையிலிருந்து கதைக்கிறேன். என்னென்று கேட்டால் இந்த தேவானார் இந்த குண்டுங்குழியுமா இருக்கிற ரோட்டால் எங்களுக்கு போக்குவரத்து எல்லாம் செய்ய முடியாது. கெட்பணி தாய்மாரெல்லாம் மழை பெய்தா போக இல்லாது வந்து கொள்ள முடியாது. அதால இந்த உரிய அதிகாரி இந்த ரோட்டை திருத்தி மாறி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றோம். எந்த அதிகாரி எங்களுக்கு இதை திருத்தி தரல. இந்தியாவது எங்களை இந்த ரோட்டை திருத்தி மாறி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றோம். பாதை நிலை காரணமாக கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள், பாதசாரிகள் மற்றும் நோயாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கொடுக்கப்பட்ட வாக்குகளுக்காக மாத்திரம் வாக்குறுதிகள் அமையாமல் அவை நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் இந்த பகுதி மக்கள் உறுதியாக உள்ளனர். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $40 வீழ்ச்சியடைந்துள்ளது. உலக சந்தையில் 7 வருடங்களுக்கு பின்னர் மசகு எண்ணெயின் விலை அதிக அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளமை இதுவே முதற் தடவை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 12 மாதங்களுக்கு முன்னர் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $100 அதிகரித்தது. இதேவேளை பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $47 வீழ்ச்சியடைந்துள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் உற்பத்தி அதிகரித்தமையே விலை வீழ்ச்சியடைவதற்கான பிரதான காரணமாகும். இதேவேளை எரிபொருள் விலை சுட்டன் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.